நந்தினி அண்ணி உனக்கும் செந்தில நாக்கும் டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க 2 பேரும் எடுத்து வச்சு சாப்பிடுங்க. பால் ஃபிளாஸ்க்ல ஊத்தி வச்சிருக்கேன், குடிச்சிடு. சரிங்க அண்ணி. ஆமா, செந்தில நான் ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டாரா? பக்கத்துல வந்துட்டு தான் சொன்னாரு. ஒரு வேளை வந்துட்டே இருப்பாரு நினைக்கிறேன். சரி சரி, நான் போய் தூங்குறேன். உனக்கு ஏதாவது வேணும்னா கூப்பிடு. சரிங்க அண்ணி. என்னங்க இவ்ளோ லேட்டா வரீங்க? உங்க கூட சேர்ந்து சாப்பிடலாம் நானும் சாப்பிடாம காத்துட்டு இருக்கேன். எனக்காக எதுக்கு வெயிட் பண்ற? உன்னை நேரம் காலத்துல சாப்பிட சொல்லிருக்கேனா இல்லையா? டெய்லி தனியா தானே சாப்பிடுறேன். இன்னைக்கு ஒரு நாளாவது உங்க கூட சேர்ந்து சாப்பிடலாம்னு பார்த்தா இன்னைக்கு பார்த்து லேட்டா வரீங்க. என்ன பண்றது, யூனிட்ல ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம். இன்ஜினியர் வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. போன் அடிக்குது. ரமேஷ் போன் எங்க வச்சுட்டு போயிட்டானே? ரமேஷ் போன் பேசுங்க. காலர் டியூன். எந்த நேரத்துல காலர் டியூன் பாத்தியா? ஆமா, நீங்க என்ன இவ்வளவு லேட் ஆபீஸ்ல இருந்து வரீங்க? அது யூனிட்ல ஒரு சின்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம். இன்ஜினியர் வந்து சால்வ் பண்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. சரி, இந்த ஆஸ்திரேலியன் கான்ட்ராக்ட்ல டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல பேசிட்டீங்களா? ஆஸ்திரேலியன் கான்ட்ராக்ட் தான் கேன்சல் ஆயிடுச்சு. உங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்ணேன். கான்ட்ராக்ட் கேன்சல் ஆயிடுச்சா? நான் உங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்ணேன், பார்க்கலையா? இல்லையே, நான் பார்க்கல. ஏன் கேன்சல் ஆச்சு? அந்த ராஜா கொஞ்சம் கமிஷன் எதிர்பார்க்கிறாரு. கமிஷன் எதிர்பார்த்தா கொடுக்க வேண்டியதானமாப்ல. என்ன ரமேஷ் பேசுற? நம்ம கம்பெனிக்கு சில பிரின்சிபல்ஸ் இருக்குல்ல, அதை உடைச்சிட்டு கான்ட்ராக்ட் சைன் பண்ண சொல்றியா? மாப்பிள்ள, இந்த கான்ட்ராக்டால 40 lakhs ப்ராஃபிட் இருக்கு. பிசினஸ் வரும்போது நாம ப்ராஃபிட் தான் பார்க்கணும், பிரின்சிபல்ஸ்லாம் பார்க்க கூடாது. நம்ம கம்பெனி இந்த அளவுக்கு வளர்ந்தது காரணமே இந்த மாதிரி பிரின்சிபல்ஸ் தான். கார்த்திக் மச்சான் அடிக்கடி சொல்லுவார், மறந்துட்டியா? அதெல்லாம் அண்ணா அன்னைக்கு சொன்னது. இன்னைக்கு ட்ரெண்ட் என்னன்னு பாருங்க. இப்ப நடைமுறையில் என்ன இருக்கோ அந்த மாதிரி நடந்துக்கோங்க. இன்னைக்கு இருக்கிற ஹெவி காம்படிஷன்ல ஆஸ்திரேலியன் கான்ட்ராக்ட் கிடைக்கிறதே கஷ்டம். அதை போய் கோட்டை விட்டு வந்திருக்கீங்க. மாப்பிள்ள, நீங்க எடுத்த ராங் டிசிஷனால இன்னைக்கு கம்பெனிக்கு 40 lakhs லாஸ். இப்படியா தப்பு பண்ணுவீங்க? அண்ணா, நீ பேசுறது சரியில்லை. மாப்பிள்ள பண்ணதா சரியில்லை, நீ புரியாம பேசாத. நீங்க 2 பேரும் பேசுறத வச்சு அங்க என்ன நடந்திருக்குன்னு எனக்கு புரியுது. அவர் முறைப்படிதான் நடந்துட்டு இருக்காரு. நீ தான் முறைய மீறி நடந்துக்க சொல்ற. எது முறை? எல்லாம் இங்க முறைப்படிதான் நடந்துட்டு இருக்கா? இங்க பாரு நந்தினி, காத்துள்ள போதே தூத்திக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேரம் நல்லா இருக்கும் போதே லாபத்தை சம்பாரிச்சுக்கணும். நிறைய லாபம் வர கான்ட்ராக்ட தட்டி கேஸ்ட் வந்திருக்காரு, நீயும் புரியாம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அண்ணா, இந்த கான்ட்ராக்ட்னால நமக்கு கிடைச்சிருக்க வேண்டிய லாபம் வெறும் 40 லட்சம் தான். ஆனா நம்ம கம்பெனியோட நல்ல பேருக்கு இருக்கிற மதிப்பு அதுக்கும் மேல. கீழே இருக்கிறதுக்காக மேல இருக்கிறது விட்டு கொடுக்க சொல்றியா? நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? மாப்பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணணும்னு பேசாத, நியாயத்தை பேசு. நான் நியாயத்தை சொன்னா என் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி தான் இருக்கு. நியாயம் இதுன்னு அன்னிக்கிட்டே கேட்கலாம். வாங்க வா கேட்கலாம். இல்ல நடந்த பிரச்சனை பத்தி நீங்க எல்லாம் பேசுறது நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இதுக்கு நியாயம் ஓவியா சொல்ல தேவையில்லை, நானே சொல்றேன். செந்தில், நீ செய்தது சரி. ரமேஷ், நீ பேசுனது தப்பு. சித்தப்பாவை விட நியாயம் சொல்றதுக்கு ஆளே தேவையில்லை, அவரே சொல்லிட்டாரு. இப்ப வந்து புரிஞ்சுக்கோ. சித்தப்பா, எந்த விதத்துல மாப்பிள்ளை செஞ்சது சரின்னு சொல்றீங்க? மாப்பிள்ளையால கம்பெனிக்கு வர பிசினஸ் கட்டா இருக்கு. அதை பத்தி நீங்க யோசிக்கவே இல்லையா? தம்பி, ஒரு பிசினஸ் போனா இன்னொரு பிசினஸ் கிடைக்கும். ஆனா ஒரு தடவை விட்ட நல்ல பேர் மறுபடியும் கிடைக்குமா? காலங்காலமா நம்ம கம்பெனிக்கு இருக்கிற நல்ல பேரை மாப்பிள்ளை காப்பாத்த நினைக்கிறாரு. நீ பணம் வந்தா போதும், நல்ல பேர் போனா பரவாயில்லன்னு நினைக்கிறேன்.
தப்புப்பா. சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும். எனக்கு புரியல சித்தப்பா. இன்னைக்கு இருக்கிற பிசினஸ் ட்ரெண்ட் புரியாம மாப்பிள்ளை நடந்துக்கிறாரு. ஆனா அதுக்கு நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்றீங்க. இன்னைக்கு இருக்கிற பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் உங்க யாருக்குமே புரியல. அதனால தான் நான் சொல்றதையும் புரிஞ்சுக்க முடியல. ஆனா ஒண்ணு, இந்த வீட்ல எனக்கு எந்த அளவுக்கு மரியாதை இருக்குன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். செல்போனை கொடுங்க. மாப்பிள்ள, அவன் தெரியாம பேசிட்டு போறான். அத மனசுல வச்சுக்காதீங்க. வெளியாளா பேசினாரு, நம்ம மச்சான் தானே பேசினா, அதுவும் பிசினஸ்க்காக தானே பேசினா. இதெல்லாம் பெருசா எடுத்த என்னத்துக்காருது? உங்களுக்கு பெருந்தன்மையான மனசு மாப்பிள்ள. உங்க குணத்துக்கு நல்லா வருவீங்க. அண்ணன் பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அடி லூசு, அவன் பேசுனதே நான் தப்பா எடுத்துக்கல. இதுல நீ சீரியஸா வேற மன்னிப்பெல்லாம் கேட்கற? வா, பசிக்குது, சாப்பிடலாம் வா.